தமிழ் மக்களுக்கு வணக்கம். செப்டம்பர் 8 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம சட்டப்பேரவை நடந்து கொண்டிருக்க போகிறது. ஒவ்வொரு நாளும் அது நேரலையில் வர்றதுனால, ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னாக்கா, சுவாரஸ்யமான தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். காரசார விவாதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அதனால நம்ம வந்து அது குறித்த வீடியோக்கள போட்டுக்கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சட்டமன்றத்தில எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், நம்ம உதவாநிதி அவர் பார்த்தீங்கன்னா, சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். ஒரு கருத்தை நான் ஏற்கிறேன். என்ன அவர் சொல்றார் அப்படின்னா, இந்த ஆன்லைன்ல பார்க்குறாங்க எல்லாரும், லைவ்ல பார்க்குறாங்க எல்லாரும் அப்படின்னும்பொழுது, சட்டமன்ற பேரவைத் தலைவர் அவர் வந்து இதையெல்லாம் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா மட்டும் போதாது. ஏன்னா, அங்க லைவ்ல ஏற்கனவே எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ரெக்கார்ட் பண்றத ஒளிபரப்பாம இருக்க மாட்டாங்க. அப்ப அவங்க ஒளிபரப்பும் பொழுது, இதை நீங்க எப்படி கட்டுப்படுத்த முடியும்? நீங்க நீக்கிடுங்கன்னு சொல்லுவீங்க. ஆனால் அது பதிவு செய்ததாகத்தானே இருக்கும். அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்றார். அதுக்கு பேரவைத் தலைவரும் பார்த்தீங்கன்னா, பதில் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நாங்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்று ஒரு தகவலை சொல்லிவிட்ட பின்னர், அந்த தகவலை அல்லது அந்த காட்சியை ஒளிபரப்பினார்கள் என்றால், அவர்கள் மீது அவை மீறல், உரிமை மீறல் போன்ற அந்த நடவடிக்கைகள் பாயும் அப்படின்ட்டு. இது மீடியாவுக்கு பொருந்தும், சோஷியல் மீடியாவுக்கு எப்படி பொருந்தும்? அவன் கட் பண்ணி லட்சக்கணக்கில் அனுப்பிக்கிட்டு இருக்கான். அப்போ லட்சக்கணக்கில் அது ஸ்ப்ரெட் ஆகும்போது, சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகும்போது நீங்கள் எப்படி தடுப்பீங்க? அப்போ இது ஒரு சிக்கல் இருக்குது, நடைமுறை சிக்கல் இருக்குது. இந்த நடைமுறை சிக்கல் என்னென்னா, நீங்கள் லைவ் போடுறீங்க அப்படின்றது தெரிந்து கொண்டு, ஏன்னா நம்ம புஷி ஆனந்த் இருக்கார் பாருங்க, அவர் ஒன்று பதிவு பண்ணுறார். அவர் நேற்றுக்கு எங்கேயோ ஒரு மார்க்கெட் போயிருந்தாராம். மார்க்கெட்டில் ஒரு பெரியவர் வந்து அவர்கிட்ட பேசினாராம். பேசும்போது சொன்னாராம், நாங்கள்லாம் சுவாரஸ்யமாக பார்த்து கொண்டிருக்கிறோம், சட்டப்பேரவை நிகழ்வுகளை நாங்கள் சுவாரஸ்யமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி ஆயிடுச்சுன்னா, சட்டப்பேரவை நிகழ்வுகள் என்பது வெறும் காரசார விவாதங்கள் மட்டும் கிடையாது, அவை அலுவல் சார்ந்தது, மாநிலத்தின் நிர்வாகம் குறித்த அலுவல் சார்ந்தவை அப்படின்னு இருக்கும் பொழுது, நீங்கள் இது காரசார விவாதமாக மட்டும் இருக்கும் என்கிற எதிர்பார்ப்பில் சட்டமன்றத்துடைய அந்த முழு நிகழ்வுகளை நேரலையில் இப்போ வர காரணத்தில் அதை பார்க்குறாங்க அப்படின் பொழுது என்ன ஆகிடுதுன்னா, ஏதோ பிக் பாஸ் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் மக்களுக்கு வந்துடுது. இந்த சீரியல்லாம் பார்ப்பாங்க இல்லையா? ஸோ மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை தெரிந்து கொண்ட பின்னர், இப்போ பிக் பாஸ்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன நடக்குது? மக்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும், அவங்களுடைய கவனத்தை நம்ம ஈர்க்கணும். கவனத்தை ஈர்ப்பதற்காக எதை வேண்டுமானாலும் பேசுவது அப்படின்றது ஒரு வழக்கமாக வைத்திருப்பார்கள். அதே தான் இப்போ சட்டமன்றத்திலையும் நடக்குது. நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் எடுத்து பாருங்களேன். சட்டமன்றத்தில் டு த பாயிண்ட் இருக்கும். அதாவது என்ன பேசணுமோ அது மட்டும்தான் இருக்கும். அதிமுகவில் ஒரு சில பேர் எழுந்து, கிரி கிருஷ்ணமூர்த்தி மாதிரியான ஒரு சில பேர் எழுந்து பார்த்தீங்கன்னா, அங்கே சொல்லுவாங்க, அவர் வந்து மின்னலை முழுங்கி எக்குவார்னு எத்தையாவது வளருவாங்க. அதையெல்லாம் விடுத்து பார்த்தீங்கன்னா, பெருவாரியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேச்சுக்களை எடுத்து பார்த்தீங்கன்னா, வெறும் டு த பாயிண்ட், என்ன சப்ஜெக்டோ என்ன விஷயமோ அதை மட்டும் பேசுவார். அப்படி அங்கே பேசக்கூடிய நபர்கள், உறுப்பினர்கள் என்றால் வெகு சிலரே இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க, ஆங்கிலத்தில் இதை வந்து பிளேயிங் டு த கேலரின்னு சொல்லுவோம். அதாவது இதை சுவாரஸ்யமாக்குவதற்காக பேசுவது அப்படின்றத ஒரு வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடிகிறது. அதன் ஒரு நீட்சியாகத்தான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நடந்த சட்டமன்ற அந்த கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சி தலைவர் வந்து இந்த கார்களை பற்றி பேசியிருக்கிறார். அதாவது கார்களை வழங்க வேண்டும், எம்எல்ஏக்களுக்கு கார்களை வழங்க வேண்டும் என்று ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். அந்த மாதிரி எம்எல்ஏக்களுக்கு கார்களை வழங்குவது அப்படின்றதுல வந்து இவ்வளவு கடன் சுமை இருக்கும் பொழுது செய்ய வேண்டுமா? ஏனென்றால் நீங்கள் தான் வெள்ளை அறிக்கையை கொடுத்துருக்கீங்க, இவ்வளவு கடன் சுமை இருக்குன்னு. இந்த கடன் சுமை இருக்கும்பொழுது இது தேவையா அப்படின்ற ஒரு பொருள்பட அவர் பேசியிருக்காரு. அதுக்கு நம்ம பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அதுக்கு பதிலும் கொடுத்துருக்கார். என்னன்னா, உங்களுடைய அதாவது அவர் என்ன சொல்றாரு, உதவாநிதி என்ன சொல்றாருன்னா, என்னுடைய 59 எம்எல்ஏக்கள், நான் உட்பட இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த 59 எம்எல்ஏக்கள், நாங்கள் இந்த காரை பெற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்றார். அதற்கு பதிலளிக்கும் வகையில் நம்ம ஆதவ் அர்ஜுனா பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர் வந்து பேசுகிறாரு. அவர் சொல்கிறாரு,
அதாவது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கான காரணம் என்னன்னா, எம்எல்ஏக்களுக்கு பரிசு தர வேண்டும் என்பது அல்ல. இங்கே அந்த அடிப்படை வசதி கூட இல்லாத எம்எல்ஏக்கள் வந்திருக்கிறார்கள். அப்படின்ற நிலையில் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதற்காகத்தான் திட்டம் கொண்டு வரப்பட்டது. இப்போ யாருக்கு தேவையோ அவங்க எடுத்துக்க போகிறாங்க, யாருக்கு தேவையில்லையோ அவங்க எடுத்துக்க போகிறதில்ல அப்படின்ற விளக்கத்தை கொடுத்து விட்டு இன்னொரு விஷயத்தையும் சேர்க்கிறார். எங்க பொதுச்செயலாளர்கிட்ட கார் இருக்கு, என்கிட்ட கார் இருக்கு, இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கார் இருக்கு. நாங்க போய் சட்டமன்ற உறுப்பினர் கார் வேணும்னு கேட்க போறது இல்ல. இது ஒரு அடிப்படையா இருக்கவங்களுக்கு புரிதல் இருக்கும். அரசியலா நினைச்சாதான் இது அரசியல். இப்ப மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர்கிட்ட 2-3 வீடு இருக்கு. ஆனா அரசு பங்களால இருக்கிறாருல்ல, அரசு பங்களால இருக்கிறாருல்ல, அவர் லெட்டர் என்கிட்ட தான் கொடுத்தாரு. பொதுப்பணித்துறை அமைச்சரா என்கிட்ட தான் கொடுத்தாரு. எனக்கு அரசு துறையுடைய பங்களா வேணும்னு கொடுத்தாரு. உடனே நம்ம கேட்க முடியுமா? மாண்புமிகு எதிர்கட்சி தலைவருக்கு 2-3 பங்களா இருக்கு, அதனால அரசு துறை பங்களா வந்து கொடுக்க மாட்டோம்னு சொல்ல முடியுமா? எங்களுடைய முதலமைச்சர் சொன்னாரு, அவர் கோரிக்கை கொடுத்தாரு, உடனடியா கொடுத்துருவோம்னு சொன்னோம். 3 வீடுகள்லாம் கருணாநிதி ஃபார்முலாவில் பார்க்காதீங்க. நான் சொல்கிறது 3 வீடுகள் என்றால் அவருக்கு சொந்தமாக 3 வீடுகள் இருக்கின்றன அப்படின்ற நிலையில் நீங்கள் எதற்காக குறிஞ்சி இல்லம், அதை நீங்கள் அமைச்சராக இருந்த பொழுது, துணை முதலமைச்சராக இருந்த பொழுது வைத்து கொண்டிருந்த அந்த அரசு பங்களாவையே இப்பொழுது வேண்டும் என்றும் நீங்கள் கோரிக்கையை என்னிடம்தான் கொடுத்தீர்கள். இந்த வீடியோவை நீங்களே பாருங்கள். அப்போ அவர் தெளிவுபடுத்துகிறார், எதுக்கு நீங்கள் வச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏன் நான் வந்து கவனத்தில் எடுத்துக்கணும்னு சொல்கிறேன்னா, ஆதவர்ஜுனா இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்கணும். இன்றைக்கு முதலமைச்சருடைய அலுவலகம் அந்த கோட்டையிலிருந்து, கோட்டைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த கட்டிடத்தில் 10வது மாடியோ என்னமோ அங்கே கொண்டு போய் மாற்ற வேண்டும் என்பதற்காக, நாமக்கல் கவிஞர் மாளிகைன்னு நினைக்கிறேன், அங்கே வந்துட்டு மாற்றணுன்றதுக்காக 5 கோடி ரூபாய் செலவு செய்கிறீர்கள் என்று கேள்வி கேட்கக்கூடியவர்கள் குறிஞ்சி இல்லத்தை கடந்த ஆட்சி காலத்தில் உதவாநிதி துணை முதலமைச்சராக வந்த பின்னர் அதை எவ்வளவு கோடி ரூபாய் செலவு செய்து அதை புதுப்பித்தார்கள் அப்படின்றதை நம்ம வெளியில் கொண்டு வரணும். அதுதான் அரசாங்கத்துடைய வேலை. உங்களுடைய வேலை என்ன? உடனே எழுந்து சொல்லணும், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இவர் எதிர்கட்சி தலைவர் இன்றைக்கு பணச்சுமையை பற்றியெல்லாம் நிதிச்சுமையை பற்றியெல்லாம் இங்கே நமக்கு பாடம் எடுத்து கொண்டிருக்கிறார். உள்ளபடியே அதை வரவேற்கிறோம், அவருடைய அறிவுரைகள் எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதே சமயத்தில் இவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது 2 நாள் கூத்து, இது சென்னையில் மவுண்ட் ரோடில், அதுவும் என்ன அந்த முக்கியமான பகுதியில் அடைத்து கார் ரேஸ், சர்வதேச கார் பந்தயம். இந்த கார் ரேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 42 கோடி அதிகாரப்பூர்வமாக என்று இவர்கள் சொல்கிறார்கள். கிட்டத்தட்ட எல்லாம் சேர்த்து இது விளம்பரம் அது இது எல்லாம் சேர்த்திங்கன்னா 100 கோடி ரூபாய். 100 கோடி ரூபாயை வெறும் 2 நாட்கள் கூத்துக்காக நீங்கள் செலவிட்டீர்கள். அதை மறுக்க முடியுமா? அன்றைக்கு நிதிச்சுமை இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் தானே துணை முதலமைச்சர். அப்போ அது கூட தெரிஞ்சுக்காமல் நீங்கள் அப்போ செலவு பண்ணீங்களே. அப்போ நீங்கள் ஆட்சியில் இருந்தால் எப்படி ஒன்று வேணாலும் செலவு செய்யலாம். அன்றைக்கு நிதிச்சுமை என்பதெல்லாம் உங்கள் கண்ணில் படாது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் வெட்டி வழக்குகள், அந்த வழக்குகளில் எந்த பயனும் இருக்காது. அந்த வழக்குகளுக்காக உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் பெரிய பெரிய டாப் லாயர், உதாரணத்துக்கு திருப்புறங்குன்றம் மேட்டரை எடுத்துக்கோங்களேன். ஒரு தர்கா மலைக்கு மேலே இருக்குது, மலைக்கு நடுவில் கோவில் இருக்குது, மலைக்கு மேலே அந்த தீபத்தூண்னு இருக்குது. அது தீபத்தூண் அப்படின்றது இவங்க சர்வே கல்லுன்னு சொன்னாங்க. இல்லை, அது தீபத்தூண் தான் என்பது எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த தர்காவுக்கு 60 மீட்டரோ 70 மீட்டரோ 100 மீட்டரோ தள்ளி அந்த தீபத்தூண் இருக்குது. இதில் போய் தீபத்தை ஏற்றுங்க, உங்களுக்கு அனுமதி, கார்த்திகை தீபத்திற்கு நீங்கள் தீபத்தை ஏற்றிக்கொள்ளலாம் அப்படின்றது அனுமதின்னு கொடுத்துட்டாங்க. சரியா? அது தர்காக்கும் அந்த தீபத்தூணுக்கும் சம்மந்தமே கிடையாது என்பதும் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. வெளியே பண்ண வேண்டியது என்ன? ஒரு 10 போலீஸ் அனுப்பி ஒரு 2 பேரை மட்டும் நாங்கள் அனுமதிக்கிறோம்னு சொல்லி ஒரு 2 பேரை மட்டும் நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா, இந்த ராமரவிக்குமார் 2 பேரை மட்டும் அவர் தான் பெட்டிஷனர், 2 பேரை அனுமதிச்சிருந்தீங்க, அவங்க போய் தீபத்தை ஏற்றிட்டு வந்திருக்க போகிறாங்க. இவ்வளவுதான். ஆனால் மாறாக அதை 2 மதங்களுக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக மாற்றி பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து, நாங்கள் மதச்சார்பற்றவர்கள், நாங்கள் மைனாரிட்டிகளுக்கு காவலர்கள் அப்படின்னு சொல்லி அதற்கு மிகப்பெரிய டாப் லாயர்ஸ் எல்லாம் இங்கே அங்கேருந்து விகாஸ் சிங்கோ யாரோ பார் கவுன்சில் ஹெட்டு அவரையெல்லாம் வரவழைச்சு மதுரைக்கு வரவழைச்சு அதை வைத்து வாதாடி, இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பணம் அரசாங்கத்துடைய பணம், அவரெல்லாம் ஒரு சிட்டிங்க்கு 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபான்னா அதை கொடு.
எதுக்கு? ரொம்ப சிம்பிளா 2 மதத்தை சார்ந்தவர்களையும் சிஎம்ஓடைய ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு வர வச்சு பேசி, இது பாருங்கள், தர்காவுக்கு அந்த பக்கம் எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். தர்காவுக்குள்ளே எதுவுமே நடக்காது. தர்கா தாக்கப்படாது, தொடப்படாது, எதுவும் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் தீபத்து முள்ள அவங்க 2 பேர் வருவாங்க, அவங்க தீபத்தை ஏற்றிட்டு போயிடுவாங்க. அப்படின்னா அது ஒரு நாளில் முடிய வேண்டிய பிரச்சனை. யாருமே கேள்வி கேட்க போகிறதில்ல. மாறாக அதை மிகப்பெரிய ஆக்க வேண்டும், அதை மத சார்ந்த பிரச்சனையாக்க வேண்டும், அரசியலாக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணீங்க நீதிமன்றத்தில்? இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்களுக்கே இவங்க செலவு பண்ணியிருக்காங்கன்னு எடுத்து பாருங்களேன். வெறும் இந்த சட்ட விவகாரங்களுக்கு மட்டும் வீம்புக்காக போட்ட வழக்குகள், இந்த வழக்குகளுக்கு மட்டும் இவர்கள் செலவு செய்த பணம்னு எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரக்கணக்கான கோடிக்கு போகும். 100கணக்கான கோடி இல்லைங்க, ஆயிரக்கணக்கான கோடிக்கு போகும். இதில் கபில் சிபல்லாம் வாழ்ந்தார், அவ்வளோ பணம். அபிஷேக் மனு சிங்வி, கபில் சிபல். நான் கூட நேற்றுக்கு விளையாட்டாக பேசும்பொழுது கேட்டுட்டு இருந்தேன், அது என்னப்பா சமூக நீதிங்கிறீங்க, ஆச்சா போச்சாங்கிறீங்க, அவரை வச்சு ஒரு படம்லாம் எடுக்கிறீங்க, ஏன் இந்த பரட்ட சந்துரு அனுப்ப வேண்டியதானே வக்கீலா? இந்த முன்னாள் நீதியரசர்னு இருக்கார் இல்லையா, செம்பட்ட சந்துரு, அந்த செம்பட்ட சந்துரு அனுப்ப வேண்டியதானே வக்கீலா? எதுக்கு அபிஷேக் மனு சிங்வி, கபில் சிபல், முகுல் ரோஹத்கி, ஏன் இவங்கெல்லாம் சமூக நீதியில் வந்த மிகப்பெரிய வக்கீல்கள் இல்லையா? இவர்களை அனுப்ப வேண்டியது தானே, வாதிட வேண்டியது தானே? இந்த பழைய கோட்டு சரவணன் இவங்களெல்லாம் அனுப்ப வேண்டியது தானே உச்சநீதிமன்றத்துக்கு? அப்போது இதற்கு இவர்கள் செலவு செய்தது மட்டுமே பல்லாயிரக்கணக்கான கோடி. அப்போ அதையெல்லாம் என்ன கணக்கில் எடுக்கிறது? அப்போது சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் என்னமோ இவங்க அப்படியே நல்லவர்கள் போலவும், சட்டமன்றத்தை மிகச்சிறப்பாக நடத்தியது போலவும், திமுக எப்படி நடத்தியதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி சட்டமன்றத்தோடைய நிகழ்வுகள் அப்படின்றது முழுமையாக எல்லாருக்கும் தெரிய வருது. அதனால் அவங்கவுங்க அடக்கி வாசிக்கிறாங்க. மற்றபடி இவர்கள் என்ன தேவல் மேலே ஏறி டான்ஸ் எல்லாம் ஆடிருக்காங்க. இவங்க திமுக ஒரு மோசமான முன்னுதாரணங்களை சட்டமன்றத்தில் நிகழ்த்தியவர்கள், அரங்கேற்றியவர்கள் என்றால் அது திமுக தான். அப்போது நீங்கள் ஆரம்பித்து வச்சதை அடுத்தவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. என்ன நீங்கள் இப்போ வாழை சுருட்டிட்டு உட்காந்துருக்கணும், எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் உங்களால் பெருசாக எதுவும் ஆட்டம் போட முடியல அப்படின்றது மட்டும்தான் இதில் இருக்கக்கூடியது. அப்போது என்னென்னா, திமுக விதைத்ததையெல்லாம் இப்பொழுது அறுவடை செய்கிறது. நீங்கள் எதையெல்லாம் விதைத்தீர்களோ அதை தாவேக்கா என்கிற ரூபத்தில் நீங்கள் அறுவடை செய்யுங்க. அதனால் இன்றைய சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும், இன்றைய சட்டமன்ற கூட்டத்தொடரில் அது நிர்மல்குமாராக இருக்கட்டும் அல்லது ஆதவ அர்ஜுனா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் பேசியது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, உதவாநிதி பேசியதும் சரியான ஒரு வாதம் என்றாலும் கூட அதை கடந்து உன்னை பார்த்து கேள்விகளை கேட்குறாங்க. சங்கி அமைச்சர் அப்படின்னு அவர் கரூர் கேங்குன்னு சொல்கிறார். கரூர் கேங்குன்றது லஞ்ச ஒழிப்புத்துறை உடைய அந்த அறிக்கையிலேயே இருக்கே கரூர் கேங்குன்னு. அப்போ கரூர் கேங்குன்னு இவங்களை சொல்லிட்டாங்க. யார்? நம்ம செந்தில் பாலாஜி அவர்களை சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக உதவாநிதி எழுந்து என்ன சொல்கிறாருன்னா, அப்போ சங்கி அமைச்சர் அப்படின்னு சொல்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் இது வார்த்தை பிரயோகம் தான். இவர் ஒன்று சொல்கிறாரு, அவர் ஒன்று சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அதற்கு உடனே இவர் எழுந்து, நீ பாத்ரூமில் 3 மணி நேரம் உட்காந்து எதுக்காக உட்காந்துன்னு கேள்வி கேட்குறார். நான் பாத்ரூமில் உட்காந்து யார் எங்கெங்கே பாத்ரூமில் உட்காடுறாங்கன்றதை அளவெடுக்கிறது தான் உங்கள் வேலையா, உங்கள் அமைச்சர் வேலையா, எதுக்காக தனித்துறையை போட்டிருப்பீங்களான்னு பொருள்பட உதவாநிதி கேள்வி கேட்குறாப்புல. அதாவது நம்ம மாண்புமிகு நம்ம கரூர் கம்பெனி மன்னிக்கணும், கரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு சந்திரமன்ற உறுப்பினர், கோயம்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர், நான் கரூர் சட்டமன்ற உறுப்பினர் நினைச்சேன், கோயம்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர். அவர் தான் 2021 உட்காருங்க, 2021 இந்த துறைக்கு உட்காருங்க, அதான் சொல்லிட்டு இருக்காங்க. 2021 அண்ணா அவை முன்னவர் 2021 உட்காருங்க, 2021 அமைச்சராக இருந்தார். அதான் நான் தான் திருத்திக்கிறேன்னு சொல்றேன்ல, அமைச்சராக இருந்தார். இல்ல எல்லாத்துக்கும் எதிர்கட்சி தலைவர் சொன்னதை நீக்கிட்டீங்களா? அவர் சொன்னதை நீக்கிட்டீங்களா தலைவரே? இல்ல எதிர்கட்சி மாண்புமிகு சங்கி அமைச்சர், மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தித்துறை அமைச்சர் அவர்கள் பேச இல்ல மாண்புமிகு பாத்ரூம்ல நீக்கிட்டீங்களா? மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இருந்த எதிர்கட்சி தலைவர் நான் சொன்ன பாத்ரூம்ல 3 மணி எவ்வளவு நேரம்? 5 நிமிஷம் ஆகுமா? உட்காரணும். எல்லாருக்கும் பேச தெரியும், உட்காருங்க.
பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்க்கட்சி தலைவர் சொல்றதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. உட்காரணும், என்ன பேசணுமோ இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகளை பேசினால் எங்களுக்கும் பேச தெரியும். காவல்துறை வரும்பொழுதெல்லாம் பாத்ரூம்ல போய் உட்காருவது என்பது உன்னுடைய குடும்ப தொழிலாக மாறி இருக்கின்ற காரணத்தினால, உன்னுடைய தாத்தாவை கைது செய்ய வரும்பொழுதும் இதே மாதிரி தான் பாத்ரூம்குள்ள கக்கூஸ்குள்ள போய் ஒழிஞ்சிக்கிட்டாரு அப்படின்ற நிலைமையில நீயும் அதையே பின்பற்றிய காரணத்தினால நாங்கள் அது எவ்வளவு நேரம் இருந்த அப்படின்றதை கணக்கெடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. இல்லைன்னா நான் ஏன் ஓம் பாத்ரூம்க்கு வரப்போகிறோம்? நீயே எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் செஞ்ச முதல் வேலை என்ன? சேப்பாக்கத்தில் போய் அங்கே இருக்கிற பொது கழிப்பிடத்தை எட்டி பார்த்தவன் தானே. உங்கள் தாத்தா பல முறை அங்கே எம்எல்ஏ, முதலமைச்சர் உடைய தொகுதியாகவும் அது இருந்தது. அப்படியெல்லாம் இருந்த பொழுது கூட ஒரு பொது கழிப்பிடத்தை கூட ஒழுங்காக வைக்க முடியலன்றதுனால தான் நீ போய் எட்டி பார்த்தாங்க. அப்போது இந்த வரலாறை வைத்துக்கொண்டு உனக்கு எதுக்கு இந்த பேச்சு அப்படின்றது வரும்ல. ஸோ மொத்தத்தில் அமைச்சர் இப்படி பேசலாமா என்றால் எதிர்க்கட்சி தலைவர் இப்படி பேசலாமா, இப்படி மாறி மாறி பேசிகிட்டே போகலாம். மாறாக சட்டமன்றத்தில் அலுவல் ரீதியாக மக்களுக்கு பயன்படும் வகையில் இங்கே விவாதங்கள் நடைபெறுமா அப்படின்றதான் கேள்வி. நடைபெறும் என்கிற எதிர்பார்ப்புடன், இனியாவது நடைபெறும் என்கிற எதிர்பார்ப்புடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.